ஹாய் வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ் வந்து இன்டிஜர், ஃப்ளோட்டு, கேரக்டர், லாங்கு, டபுள் அப்படின்னு நமக்கு மொத்தம் 5 இருக்குது. அதோட கீவேர்ட்ஸ் என்னது, ஃபார்மேட் ஸ்பெசிஃபிக்ஸ் என்னது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து கீவேர்டு இன்டிஜருக்கு வந்து இன்ட்டு வந்து எத்தனை இது இருக்குன்னா 0லேருந்து 10,000 அந்த மாதிரி இருக்கிறது வந்து இன்டிஜர். சிங்கிள்தாகவே இருக்கிறது வந்து இன்டிஜர். அது வந்து அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபிக்ஸ் வந்து %t. இது வந்து நம்ம ஃப்ளோட்டு வந்து கீவேர்டும் வந்து ஃப்ளோட்டு தான். அது வந்து பாயிண்ட் வச்சு வச்சுருக்கும், நம்பர் வந்து பாயிண்ட் வச்சு வச்சுருக்கோம். அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபிக் வந்து %f. இதே வந்து கேரக்டர் வந்து இதோட கீவேர்ட் வந்து கேரக்டர், CHAR கேர். இது வந்து ஏபிசிடி ஆல்ஃபபெட்டுக்கு நம்பராக இருக்கலாம், இல்லை ப்ளஸ் மைனஸ் ஆர் டிவிஷன் அந்த மாதிரி இருக்கலாம். இது வந்து 0லேருந்து 9 இருக்கலாம். இதோட இது வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபிக்ஸ் வந்து %c. இதே வந்து லாங்கு. இப்போ லாங்கு வந்து 10,000 1000 மேலே இருக்கிறது, லட்சம் அந்த மாதிரி இருக்கிறது, 1 lakh அந்த மாதிரி இருக்கிறது, ரொம்ப லாங்காக போய்கிட்டு இருக்கிறது வந்து லாங்கு. இது வந்து ILD. இதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபிக் வந்து LD. டபுளுக்கு வந்து இது மாதிரி பாயிண்ட் வச்சு வரும். ஃப்ளோட் மாதிரியே தான் பாயிண்ட் வச்சு வரும். இதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபிக் வந்து LF. இப்போ வந்து நம்ம C ப்ரோக்ராமில் எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம printf தான் எடுக்குவோம். இப்போ printfல வந்து ஃபார்மேட் என்னென்னா %t. இன்டிஜர் வேல்யூவாக இருந்தால் %t. இதே வந்து நம்ம ஃப்ளோட்டாக எடுத்தால் %f யூஸ் பண்ணுவோம்.